அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளின் மூலம் பாக்ஸ் ஆபீஸை முழுவதுமாக தன் வசப்படுத்தியிருக்கிறார் தமிழின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நயன்தாரா. இவரின் நடிப்பில் இந்த வருடம் நண்பேண்டா, மாஸ் என்கிற மாசிலாமணி, தனி ஒருவன், மாயா மற்றும் நானும் ரவுடிதான் ஆகிய 5 படங்கள் வெளியாகியுள்ளன. இதில் தனி ஒருவன், மாயா மற்றும் நானும் ரவுடிதான் ஆகிய 3 படங்களும் அடுத்தடுத்து வெற்றி பெற்று ஹார்டிக் நாயகி என்ற அந்தஸ்தை நயனுக்கு பரிசளித்துள்ளது. தொடர் தோல்விகளால் சோர்ந்து போயிருந்த நயன்தாரா தற்போது ஹார்டிக் வெற்றிகளின் மூலம் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளார். ஜெயம் ரவியுடன் நடித்த தனி ஒருவன், சோலோ ஹீரோயினாக நடித்த மாயா மற்றும் விஜய் சேதுபதியுடன் இணைந்து நடித்த நானும் ரவுடிதான் ஆகிய 3 படங்களும் அடுத்தடுத்து வெற்றி படங்களாக மாறியுள்ளன. நயன்தாரா ஆர்யா நடிப்பில் வெளியான மாயா திரைப்படம் வெற்றிகரமாக 6வது வாரங்களை கடந்துள்ளது. சென்னையில் 3.39 கோடிகளை வசூலித்த இப்படம் உலகம் முழுவதும் சுமார் 40 கோடிகளை குவித்திருக்கிறது. மிக குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நயன்தாராவின் மதிப்பை மீண்டும் ஒருமுறை எடுத்துக்காட்டியுள்ளது. கதை பிடித்திருந்தால் சிறிய ஹீரோ என்பதையெல்லாம் பார்க்க மாட்டார் என்னும் கூற்றை மாயா படத்தில் நிரூபித்த நயன்தாரா, விஜய் சேதுபதியுடன் நானும் ரவுடிதான் படத்தில் நடித்ததன் மூலம் மீண்டும் ஒருமுறை அதனை நிரூபணம் செய்துள்ளார். இந்த படத்தில் இவர் ஏற்று நடித்த காதம்பரி கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று தந்துள்ளது. படம் வெளியாகி 5 நாட்கள் கடந்த நிலையிலும் இதுவரை சென்னையில் 1.44 கோடிகளை வசூலித்துள்ளது படம். மேலும் உலகமெங்கும் நல்லதொரு வரவேற்பையும் பெற்றுள்ளது. இந்த ஆண்டில் நயன்தாரா நடிப்பில் இதுவரை 5 படங்கள் வெளிவந்துள்ளன. வாய்ப்புகள் சரியாக அமைந்தால் இது நம்ம ஆளு மற்றும் திருநாள் ஆகிய படங்களும் இந்த ஆண்டே வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 படங்களும் வெளியாகும் பட்சத்தில் 2015இல் அதிக படங்களில் நடித்த நடிகை என்ற பெருமை நயன்தாராவிற்கு கிடைக்கும். இது தவிர கார்த்தியுடன் காஷ்மோரா மற்றும் மேலும் சில படங்களும் நயன்தாராவின் கைவசம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. எவ்வளவு விமர்சனங்கள், கிசுகிசுக்கள் வந்த போதிலும் கூட நயன்தாராவின் மதிப்பு சற்றும் குறைந்த பாடில்லை. மாறாக நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சொந்த வாழ்வில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நடிப்பு என்று வந்துவிட்டால் அந்த பாத்திரமாகவே மாறிவிடுவது நயனின் சிறப்புகளில் ஒன்று. இந்த தன்னம்பிக்கை தான் மகிமா, மாயா, காதம்பரி என்று ஒவ்வொரு பாத்திரத்திலும் பிரதிபலித்து வெற்றியை அவருக்கு தேடி தருகிறது. உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சுன்னு பாக்குறியா? ஐயோ